வேல்ஸ் நாட்டில் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் மேரி ஜோன்ஸ். சின்ன கிராமம் தான், கடினமான வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்கு தேவ வார்த்தை மேலே மிகுந்த ஆர்வம், அதாவது பைபிள் மேலே மிகுந்த ஆர்வம். தன்னுடைய 8வது வயசுலேயே இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக, ஆண்டவராக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. தேவ வார்த்தையை கேட்கறதுக்காக சபைக்கு 2 மைல் தூரம் நடந்தே போவாங்க. வேதாகம் மேலே இருக்கக்கூடிய அவங்க அன்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க வேதத்தை ரொம்ப படிக்க ஆசை, ஆனால் அவங்களோட சொந்தமாக பைபிள் கிடையாது. அதனால் யார் வீட்டில் பைபிள் இருக்கோ அது 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. போகும்போது கேட்பாங்க, ஆன்ட்டி அவங்க வீட்டில் இருக்க பைபிள் நான் கொஞ்சம் நேரம் படிக்கலாமா கேட்பாங்க. அவங்க அனுமதியோட 1 மணி நேரம் படித்து அந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு முடிவு பண்ணாங்க, நமக்கும் ஒரு சொந்தமாக ஒரு பைபிள் வாங்கணும், அதுக்கு பணம் சேர்க்கணும் அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. முட்டையெல்லாம் விற்பாங்க, தேன் விற்பாங்க, தையல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தாங்க. 7 வருஷத்தில் அவங்க பைபிள் வாங்குறதுக்கான காசை அவங்க ஃபுல்லாக சேர்த்துட்டாங்க. அப்போது அந்த பைபிள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவங்க விசாரித்த போது 40 கிலோமீட்டர் தாண்டி பாலா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் சார்ல்ஸ் தாமஸ் அப்படிங்கிறவங்களோட தான் இந்த பைபிள்லாம் கிடைக்கும். அப்போது அந்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் காலில் அவங்க நடந்து போகிறாங்க. காடு மலைலாம் கடந்து போகிறாங்க. 3 நாள் பயணம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சார்ல்ஸ் அவங்ககிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு எனக்கு பைபிள் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நேற்றைக்கு தானே ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க, இப்போ என்கிட்ட பைபிள் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரொம்ப தாமஸ் சார்ல்ஸுக்கும் அவனோட மனைவிக்கும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாச்சு. அவங்க அந்த மகளை ஆறுதல் படுத்துனாங்க, தைரியப்படுத்தி இன்னொருத்தருக்காக வைத்திருந்த ஒரு பைபிள் எடுத்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க. ஐயோ, அவ்வளோ மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க மேரி ஜோன்ஸ். வர்ற வழிலாம் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிற வழிலாம் எனக்கு பைபிள் கிடச்சிச்சு, எனக்கு வேதாகமம் கிடச்சிச்சு, சந்தோஷத்தோடு போனாங்க. இந்த சந்தர்ப்பத்தை யோசிச்சுட்டு இருந்த அந்த தாமஸ் சார்ல்ஸுக்கு ஒரு பெரிய தாக்கம் அவருடைய இருதயத்தில் மனசில் உண்டாச்சு. ஒரு சின்ன சிறுமிக்கு பைபிள் இல்லாமல் அவங்க எவ்வளோ வாஞ்சியோடு இதை வாங்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி, அப்போது இந்த ஒரு வேதாகம சங்கத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி அப்படிங்கிறத 1804 ஆண்டு அவங்க ஒரு மாநாட்டில் இந்த விஷயத்தை சொல்லி அந்த வேதாகம சங்கத்தை உருவாக்குனாங்க. ஒரு சின்ன சிறுமியோடைய வேதாகம வாஞ்ச உலகத்தையே மாற்றிருச்சு. நாம் வேதாகமத்தை எவ்வளோ நேசிக்கிறோம், பைபிளை எவ்வளோ நேசிக்கிறோம், நமக்கும் அதே வாஞ்சி இருக்குதான்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கலாமா?